Praise the Lord, my brothers and sisters. கர்த்தராகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் சௌக்கியமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். சரி, அநேக பேர் நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம், எதுக்கு பிரதர் நான் பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், எதுக்காக இந்த பர்பஸ், எதற்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு இதை கேட்குற உங்ககிட்ட இந்த கேள்வி இருக்கலாம். எஸ், டுடேஸ் பிரேயர் இதை குறித்து தான். வாங்க நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக. ஸ்தோத்திரம் ஐயா. வல்லமையின் தேவமே இயேசு கிறிஸ்துவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பிதாவே, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். 1 Peter 1st chapter 16th verse. Because it is written, you shall be holy, for I am holy. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமேன். நன்றி பிதாவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்வீராக. நன்றி கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ். பிதாவே, நாங்கள் பரிசுத்தமாக இருக்கிறதா அப்பா உங்களுக்கு சித்தம். அதன்படி எங்களை வணைந்த ஆளுகை செய்வீராக. இந்த உலக காரியத்தோடு நாங்கள் ஒத்த வேஷம் தரித்தவர்களாக இல்லாதபடி பரிசுத்த ஜீவிய பரிசுத்த பாதையில நடக்க கிருபை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். வேதத்தை தியானிக்கிறப்போ ஜெபிக்கிறப்போ தூய ஆவியானவர் ஆலோசனையின்படி உங்க சத்தத்தை கேட்டு நடக்க கிருபை செய்யுங்க. எங்க வாழ்க்கையில நன்மை தீமை எதுன்னு உமக்கு தெரியும் ஐயா. உங்க சித்தத்திற்கு திட்டத்திற்கு நாங்க கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது கர்த்தாவே. ஏன்னா நீங்க எங்களை படைத்ததே உங்களுடைய சாயல்ல ஐயா. கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக, இயேசுவின் சுவிசேஷத்தை தாங்கி செல்கின்ற பிள்ளைகளாக எங்களை உருவாக்கி வணிந்து ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். இந்த உலகத்திற்கு நாங்கள் வெளிச்சமாக இருக்க வேண்டும் ஐயா. இயேசுவின் வெளிச்சமாக இருக்கிற எங்களை வெளிரங்கமாக்கி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். ஆனா இனி பரிசுத்த வாழ்க்கைக்கு அவங்க ஒப்பு கொடுத்து வாழ தகுதிப்படுத்துங்க ஐயா. தொடுவீராக, உணர்த்துவீராக. அசுத்தமான வாழ்க்கை, இச்சையின் வாழ்க்கை இதெல்லாம் வெறுத்து கர்த்தாவே உமக்கு சாட்சிகளாக நிக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்க ஆத்மா பரலோகத்துக்கு வந்து சேர வேண்டும் ஐயா. நரகத்துக்கு போகாதபடி எங்களை ஆளுகை செய்யுங்க கர்த்தாவே. உணர்த்துங்க அப்பா. நாங்க என்ன காரியங்கள் வேணா செய்யலாம், ஆனா எங்க ஆத்மாவை நாங்க நஷ்டப்படுத்தினா அதற்கு ஈடாக நாங்க எதுவுமே கொடுக்க முடியாது ஐயா. உலக காரியத்துல நாங்க என்ன காரியம் செய்தாலும் உமக்காக சாட்சிகளாக பரிசுத்த வாழ்க்கைக்கு நாங்க கீழ்ப்பணிந்து நடக்காம இருப்போமானால் அக்னி கடலை நாங்க தள்ளப்படுவோம் ஐயா. ஒரு விஷயம் மனம் இறங்குங்க, பேசுங்க. ஒவ்வொரு இருதயத்தை நீங்க பேசுங்கப்பா. இப்பொழுது கேட்கிறப்போவே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது நீங்க தெளிவாக சொன்னீங்களே இயேசுவே. உணர்த்துவீராக. இந்த வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியை செய்வதாக. ஜபத்துல தரித்திரவர்களாக நிக்க கிருபை செய்யுங்க. உமக்கு கீழ்ப்படிந்து நிக்கிற பிள்ளைகளாக நடத்தி செல்லுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். இன்னும் அநேக பேர் இந்த உலகத்துல ஆமாப்பா இருள இருக்கிறாங்க. அவர்களையும் கர்த்தாவை பரிசுத்த பாதையில, இயேசுவின் பாதையில, பரலோக ஜீவியத்துல நடத்தி செல்லுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். எங்க ஆத்மா ஒருபோதும் நரகத்துல இருக்கக்கூடாதப்பா. அது உங்க சித்தமே இல்லை அப்ப. அதற்கு எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தமா இருக்கிறவன் தான் கர்த்தாவே பரலோக ராஜ்யத்தின் சுதந்திர வழிகளாக இருப்பாங்க. எங்க மாம்ச கிரியைகள் நிர்மூலமாய் போவதாக, உலக இச்சைகள் நிர்மூலமாய் போவதாக, மேட்டுமையான காரியங்கள் எங்க வாழ்க்கையிலிருந்து நீக்கி போடுவீராக இயேசுவின் நாமத்தினால். கல்வாரி சிந்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு எங்க வாழ்க்கையை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவே, எங்களை ஆளுகை செய்யுங்க ஐயா. தொடுவீராக, ரட்சிப்பீராக, முடிவு பரியந்த உமக்காக சாட்சிகளாக இந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கிருபை செய்யுமாறு
நாங்கள் எங்களை தாழ்த்தி கேட்கிறோம். எங்கள் குடும்பங்கள் அனைவரும் ஆமாப்பா உம்முடைய சுவிசேஷத்தினால் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவ கரையில் சேர்க்க கிருபை செய்யுமாறு இயேசு நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீட்டிங் அப்டேட் இப்போ உங்க ஸ்கிரீன்ல பாப்பீங்க. சாட்டர்டே நம்ம மீட் பண்ணலாம், ஜெபிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். தேங்க்யூ.